அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको नमस्कार. गोल्ड मेडलिस्ट हिंदी गैश प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका स्वागत है. आप सबका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम शीर्षक है रश्मि रति. इसके आधार पर इस काव्य में प्रदर्शित प्राकृतिक सौंदर्य के बारे में आज हम विचार विमर्श करने वाले हैं. இன்றைய தலைப்பு ரஷ்மி ரத்தி. இந்த காவியத்தின் அடிப்படையிலே இந்த காவியத்திலே கவிஞர் காட்டியிருக்கின்ற இயற்கை அழகை பற்றி நாம் இன்றைக்கு ஆராய இருக்கிறோம். இதுவும் பிரவீன் உத்ராத் மாணவர்களுக்கு உகந்தாக இருக்கும். ஒரு சிறிய வேண்டுகோள், நீங்கள் இதை பார்க்கும் பொழுதும் கேட்கின்ற பொழுதும் அறியும் பொழுதும் தங்களுக்கு பிடித்ததை இந்த உங்களுடைய செல்ஃபோனில் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் எங்களுக்கு மிகுந்த ஊக்கமாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணினால் எங்களுக்கு எண்ணிக்கை அதிகமாகும். அது எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். நாங்கள் மேலும் மேலும் எங்கள் சேவையை தொடர துணையாக இருக்கும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பணியை தொடங்குகிறேன். नंदी वणक्कम. रश्मि रति के आधार पर प्राकृतिक सौंदर्य का वर्णन कीजिए. रश्मि रति के आधार पर प्राकृतिक सौंदर्य का वर्णन कीजिए. आमुख. काव्य की परिभाषा महान आचार्यों ने इस प्रकार की है. காவியம் என்றால் என்ன, அதற்கான டெஃபினிஷன், அதாவது விளக்கத்தை நம்முடைய மகான்களெல்லாம், நமக்கு முன்வந்த மகான்களெல்லாம், குருமார்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் காவ்யானந்த பிரம்மானந்த சகோதர, காவ்யானந்த பிரம்மானந்த சகோதர, இறைவனை அடைவதால் நமக்கு என்ன ஆனந்தம், அதுவே பேரானந்தம் சொல்வார்கள். பேரானந்தம் பேரின்பம் சொல்வார்கள். அந்த பேரின்பத்தை விட கொஞ்சம் குறைவானது காவியம் படிப்பதால் நமக்கு கிடைக்கின்ற ஆனந்தம். அதான் பிரம்மானந்த சகோதர. இப்போது ராமன் சரி, ஓகே, ராமனை சகோதரர் சொல்லும்போது ராமனுக்குரிய மரியாதை கிடைக்கும் அல்லவா, அதான் சொல்கிறாங்க லக்ஷ்மணனுக்கு. அதுபோல் காவ்யானந்த பிரம்மானந்த சகோதர, இறைவனை அடையும் போது நமக்கு என்ன ஆனந்தமோ அதை விட கொஞ்சம் குறைவாக. इस प्रकार काव्य का आनंद उस परब्रह्म की अनुभूति के समान होता है. இவ்வாறாக காவியம் படிப்பதால் அல்லது காவியம் கேட்பதால் நமக்கு கிடைக்கின்ற ஆனந்தமானது அந்த பரபிரம்மம் பரமாத்மாவை பார்க்கும் பொழுது, உணரும் பொழுது நமக்கு என்ன உணர்வு வருகிறதோ அதற்கு சமமாக இருக்கும் என்பதுதான் மகான்களுடைய கருத்து. அதுதான் காவ்யானந்த பிரம்மானந்த சகோதர என்றார். काव्य के विभिन्न लक्षण बताए गए हैं. காவியத்துக்கு சில பல்வேறுபட்ட இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த இலக்கணங்களில் ஒன்றாகும் காவியமே प्रकृति चित्रण, இயற்கை பற்றிய வர்ணனை. காவியமே प्रकृति चित्रण, அதுவும் அதில் ஒன்றாகும். प्रस्तुत खंड काव्य रश्मि रति में रश्मि रति में प्रदर्शित वर्णित प्राकृतिक सौंदर्य पर विचार करेंगे. இயற்கை அழகை பற்றி ஆராய்வோமாக. छायावादी दर्शन, छायावाद तत्व. कवि निराला ने महान दानी कर्ण के जन्म का
कवि दिनकर ने महान दानी कर्ण के जन्म का वर्णन छायावादी दृष्टिकोण से किया है. छायावाद என்ற கண்ணோட்டத்திலே கவிஞர் அவர்கள் கர்ணனுடைய பிறப்பை இங்கே வர்ணித்திருக்கிறார். वन्य कुसुम सा किला कर्ण जग की आंखों से दूर. உலகத்தினுடைய கண்களை விட்டு வெகு தூரத்திலே காற்றிலே மலர்ந்த மலர்களைப் போல மலர்ந்தான் கர்ணன். காற்றிலே மலர்ந்த மலர்களைப் போல பிறந்தான் கர்ணன் என்று அவனுடைய பிறப்பு பற்றி சொல்கிறார். புதடி கா லால். சேற்றிலே செந்தாமரை என்பார்கள், மண்ணிலே மாணிக்கம் என்பார்கள். இங்கே மண்ணிலே மாணிக்கம். कीचड़ में कमल का जन्म होता है. சேற்றில்தான் செந்தாமரை விளைக்கிறது. गुदड़ी में कीमती लाल होती है. குப்பையில்தான் கோமேதகம் இருக்கிறது. குப்பையில்தான் கோமேதகம் என்ற வைரம் இருக்கிறது. इस प्रकार कर्ण की पैदाइश के वर्णन में कवि कहते हैं. கர்ணனுடைய பிறப்பு பற்றிய வர்ணிக்கும்போது கவிஞர் கூறுகிறார், नहीं बोलते कुसुम मात्र राजाओं के उपवन में. नहीं बोलते कुसुम मात्र राजाओं के उपवन में. மன்னனுடைய நந்தனத்திலே மட்டும் பூக்கள் பூப்பதில்லை, எல்லா இடத்திலும் பூக்கும். नहीं बोलते कुसुम मात्र राजाओं के उपवन में. மாத்திரம்னா மட்டும், மன்னனுடைய நந்தவனத்திலே மட்டும் பூக்கள் பூப்பதில்லை. अमित बार खिलते वे पुरसे दूर कुंज कानन में. பலமுறை அவர்கள் மலர்கின்றன ஊரை விட்டு வெகு தூரத்திலே. ஊரை விட்டு வெகு தூரத்திலே புதர்களிலும் காடுகளிலும் கூட அவர்கள் பூக்கின்றன. குஞ்சு கானன்மே. குஞ்சுனா புதர்கள், கானன்னா காடு. புதர்களிலும் காடுகளிலும் கூட அந்த மலர்கள் பூக்கின்றன. அமித் பார் அளவற்ற முறை, பல முறை. சம்ஜே கோன் ரகசிய. இந்த ரகசியத்தை யார் அறிவார்கள்? எல்லாமே இறைவனுடைய விளையாட்டு. சம்ஜே கோன் ரகசிய பிரகிருதி கா படா அனோகா ஹால். இது இயற்கையினுடைய மிக அற்புதமான அதிசயமான நிலையாகும். ஹால்னா நிலை, நிலையாகும். உதடி மே ரகதி சுன் சுன்கர் படே கீமத்தி லால். எப்படி குப்பைக்குள்ளே மிக வெளியிருந்த கோவிலத்தை பொறுக்கி பொறுக்கி வைக்கிறதோ அது போலத்தான் இதுவும். குதடி மே ரக்தி சுன் சுங்கன பொறுக்கி பொறுக்கி தேர்ந்தெடுத்து படே கீமத்தி லால். மிக வெளியிருந்த சிகப்பு கோமேதகத்தை எப்படி ஏற்க வைக்கிறதோ அதுபோலத்தான் இந்த மலர்களையும் இந்த இயற்கையானது காட்டிலும் சரி, புதலிலும் சரி, மலையிலும் சரி முளைக்க வைக்கிறது. இதை இறைவனுடைய லீலைகள். இதை யாராலும் அறிய முடியாது. பிரகிருதிக்கா மானவீகரன். இயற்கையை மனிதனாக பாவித்து காட்டுறது. பிரகிருதிக்கா மானவீகரன். கவி கர்ண की वीरता की तुलना सूरज से करते हैं. கர்ணனுடைய வீரத்தை பற்றிய கம்பேரிசன், துல்னா கம்பேரிசன், ஒப்பிடுகிறார். யார் ஒப்பிடுகிறார்? சூரியனோடு ஒப்பிடுகிறார். சூரஜ் சே கர்த்தே, சூரியனோடு ஒப்பிடுகிறார். சொல்கிறார், வாஸ்தவமே கர்ணத்தோ சூரஜ் புத்திர ही है. ஆனால் அவன் சூரியமாக தானே, அவன் அப்போ ஏன் சூரியன் ஒப்பிடலாம், தப்பு இல்லைன்னா அவனே சூரியகுமாரன் தானே. जैसे जलद पटल में छिपा किंतु रवि कब तक रह सकता है. युग की अवहेलना शूरमा कब तक सह सकता है. जलद पटल में छिपा. வானத்திலே சூரியன் இருக்கிறது. அது சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, சூரியன் மறைஞ்சிடும். ஏன் மறையுது? மேகம் அதனை மறைக்கிறது. ஆனால் நாள் ஃபுல்லாகவே அப்படி மறைச்சிக்க முடியுமானால் முடியாது. கொஞ்ச நேரம் மறைஞ்சிருக்கும், அப்புறம் வெளிவந்துடும். ஆக மேகங்களுடைய மறைவிலே எவ்வளோ நேரம் தான் சூரியன் மறைந்து இருக்க முடியும்? அது என்ன பண்ணுறோம்? வெளியே வரத்தான் செய்யும். ஜலத பட்டல்னா மேகத்தினுடைய மறைவிலே. சிப்பா மறைந்து, ரவி சூரியன், கப்த ரசத்தாய் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? ஆனால் அதே போல் யுகக்கி அவஹேல்னா காலத்தினுடைய புறக்கணிப்பை, அவமரியாதையை, அவமதிப்பை வீரர்கள் எவ்வளோ காலம் பொறுத்துக்கொள்வார்கள்? முடியாது. அதையும் பொறுத்துக்கொள்ள
முடியாது. வெகு நேரம் சூரியன் மேகத்துக்குள்ளே மறைந்திருப்பதையும் பொறுத்துக்கொள்ள முடியாது. அதுபோல வீரர்கள் தனக்கு கிடைக்கப்படுகின்ற அவமானத்தை, அவமதிப்பை, இழுக்கை வெகு நேரம் வெகுகாலம் பொறுத்துக்கொள்ளவும் முடியாது. शूरमाना वीर। मुनि परशुराम के आश्रम की सुंदरता का वर्णन करते हैं. அடுத்ததாக பரசுராமனுடைய ஆசிரமம் அவர் வாழ்கின்றார், அது இருக்கிறது, காட்டில் இருக்கிறது, அதை பற்றி வர்ணிக்கிறார். शीतल विरल एक कानन शोभित आदित्य का के ऊपर. குளிர்ச்சியான அழகான ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே, அந்த காட்டுக்கு அழகுறதாமா இது ஆதித்ய காக்கி வச்சுக்கனால் இந்த வேலி, அதாவது பள்ளத்தாக்கு, அந்த மலையோரம், அந்த மலையை அடிவாரம், அது ஒரு காடு, அந்த காட்டுக்கு அழகை தருகிறதாம் ஒரு குடிசை. वही उस प्रस्वरण चमकते जरते कहीं शुभ्र निर्जर. சிலங்களில் மலர்கள், பூக்கள், மரங்கள் மினுகின்றன. சிலங்களில் வெண்மையான வற்றாத அருவி அங்கே கீழே மேலிருந்து கீழே விடுகின்றன. ஜஹா பூமி சமத்தல், அங்கே பூமி சமமாக இருக்கிறது. சுந்தர் ஹை, அழகாக இருக்கிறது. நகி தீக்தே ஹை பாகன், அங்கே கற்களே தென்படவில்லை. பாகன்னா கற்களே தென்படவில்லை. ஹரியாலி கே பீச் खड़ा है विस्तृत एक उटज पवन. பசுமைக்கு மத்தியில் இருந்திருக்கிறது ஒரு விரிந்து பறந்த ஒரு காடு, நந்தவனம், அதன் மத்தியிலே ஒரு குடிசை அமைந்திருக்கிறது. ஹரியாலி கே பீச் खड़ा है विस्तृत एक उटज पवन. அது குடிசை அல்ல, குடிசையாகிய நந்தவனங்கிறார். உட்டஜ் உபவன். பவிஷ்ய கா சங்கேத், எதிர்காலத்தை பற்றிய ஒரு குறியீடு, ஒரு அதாவது ஜாடை, மதிப்பீடு, ஜாடை. सर परशुराम के आश्रम का प्राकृतिक सौंदर्य देख कवि को लगता है कि वे आगामी परशुराम करने की मनमुटाव का संकेत कर रही हो. சில பெரியவர்கள் சகுனம் என்பார்கள். எனக்கு அப்பவே தோணுச்சு, இந்த மாதிரி வந்தது, அதனால் இந்த வேலை இப்படி ஆகும் என்று எனக்கு அப்பவே தோணுச்சு சொல்லுவாங்க. அதுபோல் இங்கே சங்கேத் ஜாடையாக சொல்லுதாமா சொல்லுது, நாளைக்கு பரசுராமருக்கும் கர்ணனுக்கும் ஏற்பட போகின்ற அந்த மண்முட்டாவென்றால் மனக்கசப்பு, மன உளைச்சல், மனக்கசப்பு, அதாவது இவருக்கும் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மனக்கசை பற்றி ஏற்கனவே அந்த லாபங்கள்லாம் சுட்டி காட்டுவதை போல தோணுதாமா என்று கவிதை சொல்கிறார். हंसी थी रश्मियाँ रजत से भरकर वारी विमला को. हंसी थी रश्मियाँ, रश्मियाँ என்றால் அந்த ரேஷ், சூரிய கிரணங்கள் சிரித்ததாமா. இதை பார்த்து வெள்ளி நிரம்பிய தண்ணீரை பார்த்து, வெள்ளி அறியும் அதிலிருந்து வெளிவந்த தூய்மையான ஆற்றை பார்த்து, தண்ணியை பார்த்து சன்ரேஸ்லாம் சிரித்ததாம். ओ उठती थी स्वयं स्वर्ण चू कवच और कुंडल को. कवचक और कुंडल को छूकर அவனுடைய கவச்சம், அவனுடைய குண்டலம் அதை தொட்டு பார்த்தாம். அது தொட்டு பார்த்து தானே தங்கமாக மாறிச்சாமா. இது அந்த சூரியனுடைய கிரணங்கள், சன்ரேஸ். கிரண சுதாபி கமல் கோதுமே பர்கர் தமக் ரஹா தா. அந்த ரேஸ், சன்ரேஸ் என்ற அமுதத்தை குடித்த தாமரைகள் மயங்கி, மோதுமே ஆனந்தத்திலே மயங்கி நிரம்பி தமக் ரஹா தா, ஒளி வீசிக்கொண்டதாம். தமக் ரஹா தா. கதலி கே சிக்கனே பத்துவம் பர் பாரதி சமக் ரஹா தா. வாழை மரத்தினுடைய மென்மையான இலைகள் மீதும் அந்த பனித்துளி பிரகாசித்தது. கதலி கே சிக்கனே பத்துவம் பர், எல்லாம் வாழையினுடைய மிருதுவான இலைகள் மீதும் பாரதி அந்த பனித்துளி சமக் ரஹா தா, ஒளி வீசிக்கொண்டது. அடுத்தது பிரகிருதிக்கா மானவீகரன். இது இயற்கையை மனிதனாக பார்த்து சொல்லிக்கிறார். தினகர்
प्रकृति में मानव जीवन की छाया देखते हैं. जनकर இயற்கையிடத்திலே மனித வாழ்க்கையின் நிழலை பார்க்கிறார். परशुराम द्वारा शपित कर्ण की दयनीय दशा और दशा और कवच कुंडल हीन कर्ण को देखकर प्रकृति व्याकुल हो उठती है. जैसे परशुराम மூலமாக சபிக்கப்பட்ட கர்ணனுடைய பரிதாப நிலைமையும், அப்புறம் இந்திரனால் கவச்சகுண்டலம் பதிக்கப்பட்ட கர்ணனுடைய நிலைமையும் இரண்டையும் அவர் பார்த்து இயற்கையே வேதனைப்படுதாமா சொல்கிறாரு. चकित बीत चकचहा उठे कुंजों में विहग बेचारे. என்னடா கண்ணுடைய உடம்புல கவசம் வந்ததே அதை காணோமே என்று, காதிலே குண்டலம் வந்ததே அதை காணோமே என்று ஐயோ வந்து பரசுராமால் சபிக்கப்பட்டானே என்றும் திகைத்த, சகித்து, பீத்து, திகைப்படைந்து அதே நேரத்தில் வந்து பீதியும் அடைந்த, அதாவது பயந்து போன வேகு பறவைகள் பாவம் பேச்சாரே சகச்சா உட்டே குஞ்சோமே புதர்களிலே ஆர்ப்பரித்திருந்தன. சகச்சா உட்டே பாவம் பறவைகள் கர்ணனுடைய பரிதாப நிலைமையை பார்த்தும், அவன் பரசுராமனால் சபிக்கப்பட்ட நிலைமையை பார்த்தும், அப்புறம் அவன் தன்னுடைய கவச்சம் குண்டலம் ஆகியவற்றை இழந்து போன நிலைமையை பார்த்தும் அது பறவைகள்லாம் வந்து திகைத்து பயந்து அந்த புதர்களுக்குள்ளே இருந்து ஆர்ப்பரித்து கொண்டார்கள். திஷா சன்ன ரகையே எதிர்ஷிய பீத்தி கே மாறே. திசையெல்லாம் அப்படியே ஸ்டன் ஆடிச்சாமா, எல்லா ஸ்டன் ஆடிச்சா, ஸ்டன்னடு. இதை பார்த்து கர்ணனுடைய நிலைமையை பார்த்து, அப்புறம் அந்த காட்சியை பார்த்து பயத்தாலே பீத்திக்கே மாறே, பீதி தான் பீதிக்கே மாறே, பீதியின் காரணமாக, டர்க்கே மாறே பயத்தின் காரணமாக எல்லாமே ஸ்டன்னடு என்று அதனை வர்ணிக்கிறார். ராத் கா மௌன் ரூப், இரவு வந்து மௌனமாக இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க, மௌனமாக இருக்காங்க, அது இரவு பேசாமல் இருக்காங்க. कर्ण की माता कुंती अर्जुन के प्राणों की भीख मांगने आई. கர்ணனுடைய தாயார் குந்தி அர்ஜுனனுடைய உயிர் பிச்சை கேட்டு வந்தாள். उसकी बातें सुनकर कर्ण ने अपना दुखड़ा कुंती को सुनाया. அவளுடைய வார்த்தைகளை கேட்ட கர்ணன் தன் துயரக்கதையை குந்திக்கு சொன்னான். कर्ण की आंखों से आंसू की धारा बह रही थी. கர்ணனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. उसकी शोक कथा सुनकर प्रकृति भी स्तब्ध हो गई. அவனுடைய சோகமான கதையை கேட்டு இயற்கையும் கூட மௌனமாச்சான், स्तब्ध मौन रह गई. उस समय रात भी अपना मौन रोक लिए स्तब्ध था. அப்போ இரவும் தன்னுடைய உருவத்தை மௌனமாக வைத்துக்கொண்டு அமைதி ஆரம்பித்தாங்க. जैसे अंबर पर मोती गूंते चिकुर फैलाकर. வானத்திலே முத்துக்கள் கோர்த்திருந்தன, தன்னுடைய முந்தானை உயர்த்தி கொண்டு. அஞ்சன் உடேல் சாரே ஜகோ நகலாக்கர். தன்னுடைய கருமையை, அஞ்சனா கண்மைன்னு சொல்லுவாங்க, கண்மை அஞ்சனுப்பாங்க. அதனால் கருமையை உலகம் தெளித்து, உலகத்துக்கெல்லாம் தெளித்து அந்த கருமையால் இந்த உலகத்தை குளிப்பாட்டி கொண்டுதாமா. இரவு பிடிக்கும் கர்பான் இருக்கும். சாடி மே டங்கே ஹுய அனந்த் சித்தாரே. அந்த புடவிலே பொய்த்து வைத்திருந்த கணக்கற்ற புதுமையாக போவான் பாருமா, இல்லை உங்கள் ட்ரெஸ் புதுமை பாருமா, புதுமையாக இருக்கலையா கருப்பா. அது மாதிரி வானம் என்ற ஆடைகளே பறிக்கப்பட்ட கணக்கற்ற ஸ்டார்ஸ். தீ கூம் ரயி திமிராஞ்சல் நிஷா பிரசாரே. அது தன்னுடைய இரவு இருட்டு என்ற முந்தானையை இருளுக்குள் பரப்பியவாறு அது ஆடிக்கொண்டிருந்தாங்க, காற்றில் ஆடுதோம். திமிராஞ்சல், திமிர் ப்ளஸ் அஞ்சல், திமிராஞ்சல், இருள் என்ற முந்தானை. இருள் என்ற முந்தானையை இருளானது பசாரே விரித்தவாறு காட்டியவாறு கூம்ரயித்தி சுற்றி கொண்டது. कुंती कर्ण से मिलने के बाद भारी हृदय से लौटी.
குந்தி கர்ணனை சந்தித்தாள். ஆனால் அவள் நோக்கம் வெற்றி பெறவில்லை. ஆகவே அவள் கனத்த இதயத்தோடு திரும்பினாள், துயரத்தோடு திரும்பினாள். ஏன்னா ஒத்துக்கலையா அவன்? क्योंकि ஏனென்றால் கர்ண கா உத்தேசிய அர்ஜுன் கா வது கர்ணா தா. ஏனென்றால் கர்ணனுடைய குறிக்கோள் லட்சியம் என்னதால் நான் அர்ஜுனனை கொள்வதுதான். அர்ஜுன் और கர்ண दोनों ही कुंती के पुत्र थे. இவன் செத்தாலும் அவளுக்கு வரத்தான், அவன் சாலும் வரத்தான், ரெண்டு பேரும் அவள் குழந்தைங்க இல்லையா? दोनों पुत्रों में से किसी एक को खोना ही पड़ेगा. அந்த இரண்டு மகன்களிலே யாராவது ஒருத்தனை அவள் இழக்கத்தான் வேண்டியிருக்கும். इसी पुत्र शोक से कुंती व्याकुल थी. இதே पुत्र शोकத்தினால் कुंती வேதனைப்பட்டாள். उस दशा का वर्णन कवि के शब्दों में. அந்த நிலைமையை பற்றிய வர்ணனையை கவி சொல்றார். चंद्रमा सूर्य तम में जब छिप जाते हैं. நிலாவும் சூரியனும் இருட்டிலே மறைகின்ற பொழுது கிரணோं के